நாங்க அப்படி ஊழியம் பண்றோம், இப்படி ஊழியம் பண்றோம், எங்க கருத்தினால அவ்வளவு அதிசயங்கள் நடக்குது, அற்புதங்கள் நடக்குது, நாங்க கண்டிப்பா பரலோக ராஜ்யத்துக்குள்ள போவோம். யாரு சொன்னது? பரலோக ராஜ்யத்துக்குலாம் போக முடியாது. யார் அவருடைய வசனத்துக்கு நடுங்குறாங்களோ அவங்க மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். அவருடைய வசனத்துக்கு நடுங்கி அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும் போது மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். சும்மா அவருடைய நாமத்தை கொண்டு கையை வச்ச உடனே அற்புதம் நடந்த உடனே போக முடியுமா? முடியவே முடியாது. அதே போலதான் இங்க ஒரு வசனம் சொல்லுது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல என்ன வசனம் சொல்லிருக்கு? இடுக்கமான வாசல் வழியா பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்னு போட்டிருக்கு. சிலர்னு அதான் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர். ஆனா அழைக்கப்பட்டவங்க அநேகர் அற்புதங்கள் செய்வாங்க, அடையாளங்கள் செய்வாங்க. ஆனா எல்லாரும் நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பாங்கன்னா கிடையவே கிடையாது. நான் அதான் திருப்பியும் சொல்றேன்.